இங்க மாங்க் ஆகிறதுக்காக ஒரு கடுமையான பயிற்சி தராங்க. இவங்க கைய பலமாக்குறதுக்காக இது மாதிரினா செய்ய சொல்றாங்க. பார்த்தா ஒரு ஸ்ட்ரிக்கை வச்சு அங்க கட்டி வச்சிருக்கிற வீலை நிறுத்தாம சுத்திட்டு இருக்கணும். பார்க்க இது ஒரு சாதாரணமான ட்ரைனிங்கா இருந்தாலும் அந்த ஸ்ட்ரிக்கை வச்சு அந்த வீலை சுத்திட்டு இருக்கும் போது அந்த ஸ்ட்ரிக் அந்த வீலுக்குள்ள மாட்டிக்கிச்சுன்னா அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றப்ப அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த ஆணி இவங்க கையை கிழிச்சிரும். அப்பயுமே இது நிறுத்தாம தான் சுத்திக்கிட்டே இருக்கணும். இவ்வளவு கடுமையான ட்ரைனிங்லையும் ஒருத்தவன் அவனோட முழு கவனத்தையும் செலுத்தி அந்த வீலை வேகமா சுத்த ஆரம்பிக்கிறான். இது மட்டும் இல்லாம இவனோட கையை கிழிச்சுக்காம சுத்துறதுனால அவனோட மாஸ்டரை இவனை அடுத்த லெவலுக்கு அனுப்பிடுறாரு. இந்த ரவுண்ட்ல இந்த மாஸ்டர் ஒவ்வொரு டைமும் அந்த கட்டையை வச்சு அடிக்கும் போதும் அதே டைம் அங்க கட்டி வச்சிருக்க அந்த மணியை இவன் அடிக்கணும். ஆனா இதுமே ஒரு சாதாரணமான ட்ரைனிங் கிடையாது. அந்த மணியை அடிக்கிறதுக்காகவே ஒரு நீளமான குச்சியில ஒரு சுத்தியில கட்டி வச்சிருக்காங்க. அந்த குச்சியை கூட நுனியில தான் புடிச்சு தூக்கணும். இது ஆரம்பத்துல ஈஸியா தெரிஞ்சா கூட நேரம் ஆக ஆக அவனோட மணிக்கட்டையை உடையிற மாதிரி வலிக்க ஆரம்பிச்சிரும். அப்பயுமே இவன் விடாம பிராக்டிஸ் பண்ணி அந்த மாஸ்டர் கொடுக்கிற சத்தத்தோட மேட்ச் பண்ணி காட்டிடுறான். இந்த மாஸ்டருமே அந்த கட்டையை வச்சு வேகமா அடிக்கிறப்ப இவருக்கு ஈக்குவலா அந்த மணியை அடிக்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்த்த இந்த மாஸ்டரும் இவனை பார்த்து சந்தோஷப்பட்டு அடுத்த லெவலுக்கு அனுப்பி வச்சிடுறாரு.